எங்களுக்கு பொதுவா ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்கு விருப்பமானதை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அப்பா அம்மாக்காக ஸ்பெஷலா எதுனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்காக எதுனா ஸ்பெஷலா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பசங்களுக்காக எதுனா ஸ்பெஷலா செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட பசங்களுக்காக தான் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நான் ஆசைப்படுறேன். நேத்து பாத்தீங்கன்னா சஷ்டி இருந்தது. இருந்தாலும் என்னோட பெரிய பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவனுக்காக எறா பிரியாணி தான் செஞ்சேன். காலையில சமைச்சா மறுபடியும் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணணும், அதனால நைட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு தான் செஞ்சேன். குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்கும் போது இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லாம குழந்தைங்களுக்கு பிடிச்சதை நாம சமைச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னைக்கு எதை எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருசானா அவங்களையும் புரிஞ்சுக்க போறாங்க. கடைசியில சமைச்சு கொடுத்தோன்னே சூப்பரா இருக்குன்னு அவங்க சொல்லும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இதை விட சந்தோஷம் வேற எதுனா இருக்கா? பாய்.